friends, welcome to Priyadashini's kitchen. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல என்ன பார்க்க போறோம் அப்படினா மெத்துன்னு இருக்கிற வெந்தய தோசை எப்படி பண்றது அப்படினு ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம். வெந்தய தோசை உடம்புக்கு ரொம்ப நல்லது. நம்ம வாங்க இதை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் friends. வாங்க இப்போ வெந்தய தோசைக்கு எப்படி ஊற வைக்கிறது அப்படினு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. இப்போ நான் வந்து இட்லி அரிசி எடுத்து போறேன். நான் வந்து இப்போ 2 கப் இட்லி அரிசி எடுத்துக்கிறேன். இந்த மெஷர்மென்ட் பார்த்தீங்க அப்படின்னா 240 ml கப்பில் நான் வந்து 2 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். இப்போ நம்ம வெந்தயத்தை ஊற வச்சுக்கலாம். வெந்தயம் பார்த்தீங்க அப்படின்னா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் தேவைப்படும். ஸோ நான் 1 டேபிள் ஸ்பூன், இப்போது 2வது டேபிள் ஸ்பூன். இப்போ நம்ம 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் ஆட் பண்ணியிருக்கோம். வெந்தயம் பார்த்தீங்க அப்படின்னா மினிமம் வந்து 8 hours வந்து ஊறினா தான் நல்லா வந்து ஃப்ளஃபியாக வரும். அதுக்காக தான் நம்ம ஊற வைக்க போகிறோம். அடுத்து இந்த நம்ம ரைஸையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 2க்குமே தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம். இப்போ நம்ம அரிசியை நல்லா வாஷ் பண்ணிட்டு வந்துடலாம். இப்போ இந்த வெந்தயத்தை ஜஸ்ட் ஒரே ஒரு தடவை வாஷ் பண்ணிட்டு வந்துடலாம். இப்போ வெந்தயத்துக்கு நம்ம வந்து ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு அரை கப் அளவுக்குன்னு வச்சுக்கோங்க. அரை கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா இது ஊறினதுக்கப்புறம் இந்த தண்ணியை ஊற்றி தான் நம்ம அரைக்க போகிறோம். அப்போ தான் நம்மளுக்கு வந்து நல்லா அரைய ஃப்ளஃபியாக கிடைக்கும். அரிசியை வந்து நல்லா களைஞ்சிட்டு அது முழுகிற அளவுக்கு நம்ம வந்து தண்ணி ஊற்றிக்கலாம். இது ரெண்டுமே வந்து நல்லா ஒரு 8 மணி நேரம் ஊறினா நல்லாயிருக்கும். அட்லீஸ்ட் மினிமம் 8 மணி நேரம் ஊறணும் வெந்தயம். அரிசி வந்து 4லேருந்து 5 மணி நேரம் ஊறினா கூட போதும். இது வந்து வெந்தயம் பார்த்தீங்க அப்படின்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. நல்லா குளிர்ச்சி தரும். அதுக்கப்புறம் நிறையா ப்ரோட்டீன்ஸ், ஃபைபர்ஸ்லாம் வந்து நிறையா இருக்குது. இது வந்து வீக்லி ஒன்ஸ் வந்து கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இப்போ இது வந்து 8 மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், 8 hours ஆயிடுச்சு நம்ம ஊற வச்சுட்டு. இப்போ நம்ம வந்து அரிசியும் வெந்தயத்தையும் நம்ம அரைச்சிக்கலாம். பாருங்கள் நல்லா ஊறி வந்திருக்கு. ஃபஸ்ட்டு நம்ம வந்து வெந்தயத்தை வந்து நம்ம அரைச்சிக்கலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இந்த தண்ணியோடையே நம்ம வெந்தயத்தை ஆட் பண்ணிடலாம் எல்லாத்தையுமே. இப்போ நம்ம இதை வந்து அரைக்கலாம். நல்லா வந்து கொஞ்சம் விட்டு அரைக்கலாம். அப்போ வந்து நல்லா ஃப்ளஃபியாக கிடைக்கும். பாருங்கள் இந்த அளவுக்கு கெட்டியாகி வந்திருக்கு. இப்போ இதில் வந்து இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி நல்லா வந்து ஃப்ளஃபியாக அரைச்சிக்கலாம். இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதை ஃபுல்லாக மறுபடியும் அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு நுரைச்சி வந்திருக்கு பாருங்கள். நல்லா ஃப்ளஃபியாக இருக்குது பாருங்கள். இதை இன்னொரு தடவை இன்னும் நல்லா ஒரு 2 minutes வந்து நல்லா இதை ஒட்டி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உளுந்து மாவு மாதிரியே வந்து இந்த அளவுக்கு இப்படி ஸ்பூனில் போட்டால் நல்லா கீழே விழுற மாதிரி இருக்கணும். இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ இதை எடுத்துடலாம். இப்போ நம்ம வெந்தயத்தை இதில் ஆட் பண்ணிடலாம் நம்மளோட பவுலில். அடுத்து நம்ம இதுலேயே அரிசி போட்டு நல்லா ரொம்ப நைஸாக தேவையில்லை, அதுவும் குறக்குறனும் தேவையில்லை, மீடியமாக வந்து தோசைக்கெலாம் அரைக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். நான் இப்போ ஜாரில் அரிசி ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம தோசைக்கு தேவையான அளவு கல்லுப்பு 1 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். இப்போ இதை ஆட் பண்ணிடலாம். இப்போ இதையும் சேர்த்து தண்ணி விட்டு நல்லா அரைச்சிக்கலாம். பாருங்கள் இந்த அளவுக்கு நான் அரிசி அரைச்சிட்டு வந்திருக்கேன். பாருங்கள் நல்லா நைஸாகவே அரைச்சிருக்கேன். ஸோ இப்போ நம்ம இதையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நம்ம வந்து கையை வச்சு நல்லா கலக்கி விடலாம். ஏன்னா கையில் பார்த்தீங்கன்னா நல்ல பாக்டீரியாஸ்லாம் இருக்குது. அப்போ வந்து நல்லா வந்து நம்மளுக்கு வந்து ஃபர்மெண்ட் ஆகி வரும். இப்போ இதை நல்லா கலக்கி விட்டுடலாம். பாருங்கள் நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ நம்ம வந்து இது நல்லா க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 12 hours வரைக்கும் இது அப்படியே இருக்கட்டும். இது நல்லா ஃபர்மெண்ட் ஆகி வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம எப்படி வந்து கல் தோசை பண்ணுறது, வெந்தய தோசை பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். நல்ல சாஃப்டாக டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். 12 hours கழித்து பார்க்கலாம்.
பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து நல்லா 12 hours நல்லா புளிக்க வச்சுட்டேன். இப்போ நல்லா புளிச்சிருச்சு. மாவு பாருங்கள் நல்லா பொங்கி வந்திருக்கு. இந்த கன்சிஸ்டன்சிக்கு இருக்கட்டும். இப்போ நம்ம தோசை ஊற்ற ஆரம்பிக்கலாம். உங்களுக்கு தண்ணி வேணும் அப்படின்னா இன்னும் கூட நீங்கள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அடுப்பில் தோசைக்கல் போட்டுக்கலாம். இப்போ தோசை ஊற்ற ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இது வந்து நல்லா ஒன் சைடாக வேக வச்சு எடுத்தோம்னா நல்லாயிருக்கும். உங்களுக்கு எவ்வளோ பெருசுக்கு வேணுமோ அவ்வளோ பெருசுக்கு குண்டாவே ஊற்றிக்கோங்க. இப்போ நம்ம பாருங்கள் நல்லா ஓட்டையாக வருது இல்லையா, டேஸ்ட் அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மூடி வச்சுக்கலாம். மூடி வச்சு லோ ஃப்ளேமில் நல்லா வேகட்டும். இப்போ நல்லா 1 நிமிஷம் போல் ஆயிருக்கு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் நல்லா வெந்திருக்கு நம்மளோட தோசை. இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். நல்லா சாஃப்டாக மெத்துன்னு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி இன்னொரு தோசை ஊற்றிக்கலாம். நல்லா குண்டாக ஊற்றிட்டு நல்லா காரமான சட்னி இல்லைன்னா தக்காளி குழம்பு அந்த மாதிரி ஊற்றி சாப்பிட்டோம்னா நல்லா சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். மறுபடியும் இதை மூடி வச்சுக்கலாம். லோ ஃப்ளேமில் வேக வைங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சூப்பரான வெந்தய தோசை ரெடி ஆகிடுச்சு. இதை நான் வந்து தக்காளி குழம்போடு சர்வ் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா நம்ம பிரியதர்ஷினிஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.